கைஸ் நான் தான் 10 இருக்கேன். நம்ம இப்போ 2-3 நாளாட்டி இதான் எடிட்டிங் வீடியோ தான் பற்றி பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து எடிட் பண்ணது லைட் ரூமில் எடிட் பண்ணது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இதுதான் அந்த இது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இந்த ஃபோட்டோ தான் நம்ம அப்படி மாற்றிருக்கோம். இல்லை மிரர்ஸை பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். மிரரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதான் எடிட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. நீங்கள் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்ல வரீங்க? அதுமாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா லைட் ரூம். இந்த லைட் ரூம் வேணும்னா சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு இந்த லைட் ரூம் தரேன். ஓகேவா? வீடியோ லிங்க் ஆப் லிங்க் தரேன். ஐயோ அது சொன்னால் காப்பிரைட் போட்டுருவாங்களே. ஓகே பார்த்துக்கோங்க. இல்லை லைட் ரூம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சைஸ் தான் முக்கியம். நீங்கள் வந்து எந்த சைஸில் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு, அதனால எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் நீங்கள் வந்து கரெக்டான சைஸ் க்ராப் பண்ணணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ப்ரொசீஜர். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க. 4:5 நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? கஸ்டம்ஸ் ஒன் இதில் இருக்கும். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு பார்த்து அந்த சைஸ் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளது 4:5 ஓகேவா? கரெக்டாக நீ க்ராப் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ண வீடியோ தான் காமிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபோன் லேக். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ என் ஃபோட்டோக்கு நல்லா இதாக டல்லாக இருந்துச்சு, அதனால் பிரைட்னஸை ரொம்ப நான் ஏற்றி வச்சுருக்கேன். சில ஃபோட்டோக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் தான் கம்மி பண்ணணும். நீங்கள் இப்போ தான் எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட், ஷேடோஸ், ஒயிட் அதெல்லாம் மாற்றிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஐக்கான் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். சரியா? இதுதான் இது எதுக்குன்னா, இப்போ ரெட் கலர் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? இப்போ ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலர் மட்டும் நீங்கள் வந்து பிரைட்னஸ் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், டல்லாக வச்சுக்கலாம். அது மட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பைக் போயிட்டே இருக்குது கைஸ். ஓகே, எல்லோ அப்படி தான், க்ரீன் அப்படி தான். எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ தேவைக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாச்சுரேஷன் நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம். ஹியூ அது பார்த்துக்கோங்க. லூமினஸ் அதுவும் பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூலாம் தேவையில்லை, அதனால கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரிங்கில் இருக்குது வயலட், நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்லி தரேன் எப்படி, அதை மட்டும் நான் வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிவிட்டு. எனக்கு ப்ளூவில் அவ்வளோ தேவையில்லை, கம்மி பண்ணி. லாஸ்ட் ரெண்டான தேவையே கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாச்சுரேஷனை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு க்ரீன் ரொம்ப வேணும், அதனால் க்ரீமான வந்து சாச்சுரேஷனை கூட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிச்சது பார்த்தீங்களா, க்ரீனை இதான் வந்து கலர் கண்ட்ரோல் பண்ணுறது. கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுக்க முன்னாடி ஓகே செக் பண்ணிக்கோங்க. ஓகே லைட்டாக ஓகே ஜஸ்ட்டு ஓகே பழைய இதுக்கு வச்சுட்டு ஓகே டன் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிரரை எப்படி ரிமூவ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு காட்டி தரவா? பார்த்துக்கோங்க, மிரர்ஸ் இருக்குது. இந்த மிரரை தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபோனில் எல்லா ஃபோன்லேயும் இப்போ ஆப்ஜெக்ட் எரர்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கு. கேலரிக்குள்ளேயே நீங்களும் அதே பண்ணிக்கலாம். ஐயோ எங்கேயோ போகுது, ஒரு நிமிஷம். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே மிரர்ஸ் எப்படின்னு பார்த்துக்கலாம். அதில் வந்து அது பேண்டேஜ் சிம்பிள் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலரில் ரிமூவ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ரிமூவ், அடுத்து ஹீலு, அடுத்து க்ளோன் பண்ணிக்கலாம், ஹீல் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். நமக்கு தேவையில்லாத ரிமூவ் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு உங்கள் ப்ரஷ் சைஸை வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணும் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் சும்மா நார்மலாக காமிக்கிறேன் எப்படி ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதில் ரப் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா லைட் ரூம் அடாபோடுறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு கெஸ் பண்ணி கரெக்டாகவே அழிக்கு கண்டிப்பாக தந்துடும். நான் இதை வச்சு தான் பண்ணேன். என்னை ஃபோன் தாங்காது, அதான் நான் வந்து லைவாக உங்களுக்கு எடிட் பண்ண முடியல. ஓகேவா? நான் எடிட் பண்ணிட்டு தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஃபோன் அப்படிப்பட்ட நிலமை கைஸ், உங்களுக்கு தெரியாது. ஃபோன் லைட் ரூம் வந்து நல்லா மெமரி இருக்கும். கேம் கூட என்ன ஃபோனில் விளையாட முடியாது. சும்மா ஜஸ்ட்டு ஒரு வீடியோக்கு வேண்டி தான் நான் மேக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? சும்மா ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் என் ஃபோன் இதுக்கே தாங்கலை கைஸ். பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு போயிடுது, அந்தளவுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா சும்மா ஆப்ஜெக்ட் எரேஸ் கரெக்டாக அக்குரேட் ஆகும். நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆகும். க்ளோன் பண்ணிக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒன்று. இப்படி தான் நான் வந்து எல்லா மிரர்ஸையும் வந்து நான் அப்படி இது பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம இதுதான் மாஸ்கிங். அதுதான் மாஸ்க் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக சொல்லி கொடுக்குறேன். புரியாட்டா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை வச்சு தான் நீங்கள் ஒரு லேயராக பண்ணுறது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பண்ணியிருக்கேன், தனித்தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு போக சொல்லித்தரேன். ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தா எப்படி வரும். ஃபஸ்ட்டு ப்ரஷ் கொடுத்துக்கிறேன். ப்ரஷ் எதுக்குன்னா
நம்ம தேவைப்பட்ட இடத்துல வந்து கலர் இப்போ கூட்டுறோம் ஓகேவா. அதுக்கு தான் அந்த இது சும்மா ப்ரஷ் பண்ணால் போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் டல்லாக இருந்துச்சு. நான் அப்போ எனக்கு ஆரஞ்சு கலரை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணேன்னா ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு எங்கெல்லாம் ஆரஞ்சு இருக்குதோ அந்த இடத்த மட்டும் நான் வந்து பெயிண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு கிளிக் பண்ணிக்க அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ண எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்க பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் எனக்கு அது பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி இந்த ரிங்கு சொன்ன தெரியும் ப்ளூ கலரு அதையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது சேச்சுரேஷன் அது நம்ம எங்கே பெயிண்ட் பண்ணுறோமோ அங்கே மட்டும் அது கிளியராகிட்டு இதாகும். ஓகே. பேசி கொஞ்சம் நிறைய நாள் ஆகனால தொண்டை கிச்சு கிச்சு ஆகிடுச்சு. ஓகே. இந்த சைடில் இருக்க அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணது மட்டும் எக்ஸ்போசர் கூட்டிக்கலாம், கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம், சேச்சுரேஷன் கூட்டிக்கலாம், பிரைட்னஸ் அதுமாரி எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஷேடோஸ் ஒயிட்ஸு பிளாக்கு அதுமாரி பண்ணிக்கலாம். அதுக்கு செகண்ட் ஒரு குப்பி பாட்டில் மாரி இருக்குது தெரியுமா, சயின்டிஸ்ட் பாட்டில் அது இருக்குது. அதில் சேச்சுரேஷனை கூட்டினீங்கன்னா அதுக்கு ஒரிஜினல் கலர் இப்போ ஆரஞ்சுனா ஆரஞ்சு இன்க்ரீஸ் ஆகும். ஐயோ காரன் ஓகே. க்ரீனாக க்ரீன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிப்பட்டது தான் சரியா. இதான் அந்த பெயிண்ட். இது என்னென்னா முடியலை சாமி. ஓகே. அது திருப்பி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லீனியர் கிரேடுன்னு இருக்குது தெரியுமா, சாரி கலர் ரேஞ்ச் சொல்லி தரேன். கலர் ரேஞ்சை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் ரேஞ்ச் கலர் ரேஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த நான் இப்போ கிளிக் பண்ண மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே கலர் பிக் பண்ணணுமோ அங்கே பிக் பண்ணிவிட்டு இது இப்படி குறைச்சிங்கன்னா அது அப்படியே வால்யூம் குறைச்சிட்டே வரும். கரெக்டாக கலர் பிக் மாதிரி சரியா. இப்போ உங்களுக்கு பிளாக் வேணும்னா பிளாக் பிக் பண்ணும், க்ரீன் வேணுமா க்ரீன் பிக் பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கலர் பிக். ஓகே. நீங்கள் அதில் வந்து இப்படி பண்ணிக்கலாம். நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் இப்படி தான் பைக் ஃபோட்டோலாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்க கூட எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 பேராது தெரிஞ்சவங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு வேண்டி தான். ஓகே கைஸ். ஓகே. இதுலேயும் இப்படி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று உண்டு, என்னங்க இன்னொன்று வந்து என்னது அது கலர் கிரேடிங் லீனியர் கிரேடுன்னு ஏதோ ஒன்று உண்டு. நான் காணிக்கிறேன் எதுங்க, மறந்து போச்சு. இது வேறு ஃபோன் செம்ம லேகு கைஸ். நான் விவோ மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். 5G கூட கிடையாது, 4G தான். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணி எல்லாமே இதில் தான் இருக்குது. மாஸ்கிங்கில் தான் எல்லா விஷயமே இருக்குது. உங்கள் ஸ்கின் கலருக்கு வேணால் தனியாக கூட கூட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வேண்டாம். இது பார்த்திங்கன்னா நான் இதான் சொன்னேன் கலர் கிரே. சரி அந்த என்ன ஐயோ நேம் கூட வாயில் வர மாட்டேங்க, இதுங்க பார்த்துரும். லீனியர் கிரேடியன் இதுதான். இது பார்த்திங்கன்னா சும்மா ட்ராக் பண்ணி இழுத்தா போதும். எங்கேருந்து கீழேருந்து மேலே இழுத்திங்கன்னா கீழேருந்து மேலே வரும், மேலேருந்து கீழே இழுத்திங்கன்னா அப்படி வரும். சும்மா நம்ம நோட்டிஃபிகேஷன் அது தொட்டு இது பண்ணுவோம், இழுத்து பண்ணணும், அதே மாதிரி பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா சும்மா ரொம்ப பிரைட்னஸ் டல் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வெளிச்சமாக இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளோதான். அடுத்து என்ன இருக்குது, எல்லாம் மொபைல் ரொம்ப லேக் கைஸ். அதான் ஒன்றும் பண்ண முடியல. ஏதேசம் முடிய போகுது. உங்களுக்கு லைவாட்டு ஏதாவது எடிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் யாருக்கா ஃபோனில் அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எடிட் பண்ண முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக செய்ய வேண்டியது டெக்ஸ்சர் உள்ளதை லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆகும் ஃபோட்டோ ஓகேவா. கிளாரிட்டி கூட்டி வச்சுக்கோங்க. கிளாரிட்டி இல்லாத ஃபோட்டோ கொஞ்சம் கூட்டி இருக்கும். விண்டேஜ் மிட் பாயிண்ட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஷார்ப்பிங் கூட்டி வச்சுங்க, கொஞ்சம் ஷார்ப் ஆகணும். நாய்ஸ் ரெடியூஸ் இருக்குல்ல அதுதான் தேவை. கலர் நாய்ஸ் ரெடியூஷனும் தேவை, ஸ்மூத்தும் தேவை. இது எதனால தேவைன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படி அழகாக பிளர்ராக இருக்குது பேக்ரவுண்டு. உங்களுக்கு நாய்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே இது பண்ணிடும். உங்களுக்கு பிறுபிறுன்னு தெரியுதான்னு தெரில, ஆனால் பிறுபிறுன்னு இருந்துச்சு பேக்ரவுண்டு. இப்போ நம்ம வந்து அந்த நாய்ஸ் ரெடியூஷன் கொடுக்கும்போது அது கம்மி பண்ணிடும் நாய்ஸ் எல்லாம். ஸ்மூத் கொடுக்கும்போது என்னென்னா இன்னும் ஷார்ப்பாக இருக்க இடம்லாம் நல்லா பாலிஷ் ஆகிரும். அடுத்து உங்களுக்கு ஷார்ப்பிங் கொடுக்க சொன்னது என்னென்னா அந்த பைக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா எட்ஜு இருக்குல்ல கரெக்டாக கட் ஆகி பைக்கு துண்டாக தனியாக தெரியும். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளராக தெரியும். இப்போ உங்களுக்கு சேண்டை காமிக்கிறேன் பாருங்க, பார்த்திங்கன்னா இவ்வளோ திருன்னு இருக்குது. இப்போ நான் எடுக்கிறேன், அவ்வளோ ஸ்மூத் ஆகிட்டு இதுதான். இவ்வளோதான். உங்களுக்கு இதேமாதிரி வீடியோ பண்ண சொல்லுங்கள். இனி நம்ம சேனலில் இனி 2 நாள் இப்படி இந்த வீடியோ தான் வரும். கீப் சப்போர்ட் கைஸ். ஓகேவா. ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. வேறு என்ன சொல்ல நினச்சேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுமாரி ஏதாவது வீடியோ எடிட்டிங் ஏதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே பை.